லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ சக்ஸஸ் ஆகணும்னா என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கணும், அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருந்தால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது? ஒரு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் அனைத்தையும் இந்த 5ஆம் பாவம் காட்டுகிறது. பேசுகிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்காங்க, பழகுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்குன்னு வர்றப்ப அங்கே 7ஆம் பாவம் தான் வரணும். இப்போ திருமணத்திலேயே வந்து புணர்ப்பு தோஷம், யோகம் இதெல்லாமே சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து திருமண வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப நடத்தி காட்டும். எது சம்பந்தமாக இருந்தாலும் ஒன்று தொடங்கி அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அதை செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே திருமணத்தில் வர்றப்ப ஸோ ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் செவ்வாய், அல்லது ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் செவ்வாய். இந்த பாவ கிரகங்களால் இந்த 2ஆம் வீடு சூழப்பட்டு இருந்தால் ஸோ பிரம்மஹத்தி தோஷத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் வந்து அந்த ஜாதகர் சந்திப்பாங்க சார்? பிரம்மஹத்தி தோஷங்கிறது குரு சனியோட சேர்க்கையினால் வரக்கூடியது. குரு சனி வந்து பொருளாதாரத்துக்கு மிகச்சிறப்பு, தொழிலுக்கு மிகச்சிறப்பு இந்த காம்பினேஷன். பட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப சமாச்சாரத்துக்கு வர்றப்ப இது வந்து தோஷத்தை தான் காட்டுது. இப்போ இந்த தோஷத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம் சார்? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பற்றி ஏற்கனவே நம்ம போன பதிவில் வந்து பேசியிருந்தோம். ஆனால் லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போது சக்ஸஸ் ஆகணும்னா என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கணும், அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருந்தால் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கலியுகத்தில் சர்வசாதாரணமாக இந்த சமாச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த காதல்ங்கிறது அந்த காலத்திலே இருந்துருக்குது. இப்போ புராணத்திலே பார்த்தா அப்படின்னா சகுந்தலை காதல், அவள் எப்படி வேறு அந்த இளவரசன் அவளை மறந்துட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மனித குலத்திலேயே ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு மனிதனின் எண்ணங்கள் தாவுது, அதை தான் சொல்லலாம். அவருடைய உணர்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ அந்த உணர்ச்சிகள் தான் காதலை தூண்டுகிறது. அப்படிங்கிறப்ப தூண்டுகிறதுங்கிறத விட அடுத்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்ங்கிற மாதிரி எப்படி வருதுங்கிறப்ப அங்கே சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து வலுவாக இருக்கணும், அதே சமயத்தில் அது கெடாமே இருக்கணும். அவர் வந்து சுக்கிரனோட மறைமுகமாக தொடர்பு கொண்டு இருக்கணும். ஏன் நேரடியாக தொடர்பு கொண்டா என்ன, அது வேறு விதமான பலனை தரும். இப்போ சந்திரன் தான் மனதுக்கு காரகன். ஸோ ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பது சந்திரன். ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஒரு வாலிபனுக்கு என்ன வருது அப்படின்னா அதுக்கு அவனுடைய சந்திரன் தான் இயங்குகிறது. அந்த சந்திரன் அந்த 5ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். 5ஆம் இடம் என்பது எண்ணங்கள், ஒரு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் அனைத்தையும் இந்த 5ஆம் பாவம் காட்டுகிறது. அப்போ அந்த 5ஆம் பாவத்தோடு அந்த சந்திரன் தொடர்பில் இருந்ததுன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு வளருது. சரி, பேசுகிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்காங்க, பழகுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்குன்னு வர்றப்ப அங்கே 7ஆம் பாவம் தான் வரணும். ஏன்னா இல்வாழ்க்கைங்கிறது 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் பாவத்தோட 5ஆம் பாவம் தொடர்பும் சந்திரனுக்கு தொடர்பும் இருக்கிறப்ப இந்த காரகம், திருமணத்துக்குரிய காரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் இதோட லிங்க் ஆச்சு அப்படின்னா அந்த காதல் வெற்றி. ஒரு ஜாதகத்தில் 1, 5, 7 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ 5, 7, 9 தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகரோ ஜாதகியோ கண்டிப்பாக காதலில் ஈடுபடுவார், தாராளமாக சொல்லலாம். அது வெற்றி அடையுமா அடையாதா என்று பார்க்குறப்ப அந்த கிரக சேர்க்கை 5 குடையவனோ 7 குடையவனோ 7ஆம் இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5, 7 தொடர்பு இருந்து லக்னாதிபதி தொடர்பில் இருந்து வேறு எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா ஒரு கேந்திர கோணத்தில் இருந்தது அப்படின்னா அது வெற்றி அடையும். அதுவே 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃபெயிலியர். நம்பர் 1. 2வது, அந்த 6, 8, 12 குடைய ராசி அதிபதிகள் இந்த 5, 7 குடன் தொடர்பு கொண்டதுன்னா அதுவும் ஃபெயிலியர். அல்லது இந்த 6, 8 அதிபதி மாத்திரம் இல்லாமல் ஒரு ராகு கேதுவின் தொடர்போ அல்லது சனியின் தொடர்போ அங்கே வந்தது அப்படின்னா அந்த காதல் முறிகிறது. இது காதலுக்கு மட்டும் அல்ல, திருமணத்துக்கும் இதை நாம் பயன்படுத்தலாம். எப்பொழுது ராகு கேது சனி இதெல்லாம் 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்குதுன்னா அந்த ஜாதகர் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காதுங்க. திருமணமே தடையாகும், தாமதமாகும். அப்படியே ஒரு வேளை கிரக சேர்க்கை மற்ற கிரகத்தின் டிஸ்பொசிஷனை பொறுத்து அவருக்கு அந்த திருமண யோகம் வந்ததுன்னா அந்த கண்டிப்பாக அவருக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்காது.
அன்லஸ் அங்கே அதே மாதிரி தோஷமான ஜாதகம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சூப்பர், அவர்கள் இணைந்து போவார்கள். இதுதான். அப்போ ஒரு காதல் திருமணம்னு சொல்கிறப்ப ஜாதகர் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், எண்ணன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம், 9 என்றது பாக்கியஸ்தான், தன்னுடைய அதிர்ஷ்டம், தன்னுடைய எண்ணங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி, அதை குறிக்கக்கூடியது 9ஆம். ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் சுபக்கிரக வீடாக அமைஞ்சிட்டு வச்சுங்க, அவருக்கு டபுள்ஸ் கொண்டாட்டம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்கனவே நம்ம தோஷங்கள் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இன்னுமே நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது. திருமணத்தை தாண்டி நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். இப்போ திருமணத்திலே வந்து புணர்ப்பு தோஷம், யோகம் இதெல்லாமே சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து திருமண வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது சார்? இந்த புணர்ப்பு தோஷங்கிறது 2 கிரகங்களை சம்மந்தப்பட்டதுங்க. ஒன்று பாவ கிரகம், ஒன்று சுப கிரகம். சொல்லாமையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாவ கிரகங்கிறது சனி பகவான், சுப கிரகங்கிறது சந்திரன். ஸோ சனியும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், இப்போ நான் சொல்கிற வரிசைப்படி இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக புணர்வு தோஷம்னு சொல்லப்படும். எப்படின்னா சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுவது, சனியும் சந்திரனும் பார்வை பெறுவது, சனியின் நட்சத்திரத்திலே சந்திரனின் நட்சத்திரத்திலே மாறி இருப்பது, அல்லது சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை ஆவது. நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து நவாம்சத்துலேயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த நட்சத்திர பரிவர்த்தனையாக கூட இருக்கலாம். ஸோ சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணியில் போய் சனி இருந்து இந்த சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு வகையில் சனியும் சந்திரன் தொடர்பு கொண்டால் அது புணர்வு தோஷம். அதை யோகம்னு சொல்கிறதில்ல, தோஷம்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா யோகம்னா நாம் வந்து ஒரு நல்லதுக்கு தான் அட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லது நடந்தால் அது யோகம் அப்படின்ட்டு. இங்கே நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் அதை வந்து இது சொல்கிறோம். இந்த புணர்வுங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை தான். மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் புணர்வு. அப்போ ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப நடத்தி காட்டும். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். கல்யாணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். எது சம்பந்தமாக இருந்தாலும் ஒன்று தொடங்கி அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அதை செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே திருமணத்தில் வர்றப்ப புணர்வு என்பது பெரும்பாலும் திருமணத்தை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். பட் லௌகீக வாழ்க்கையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். இங்கே திருமணத்துக்கு வர்றப்ப தாலி கழுத்தில் ஏறினால்தான் அந்த திருமணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதே வார்த்தையை நான் வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் நான் பேசினேன். அது வந்து மதிப்புக்குரிய நரநாராயணன் அவர்களுடைய கிளாஸில் நான் ஒரு கெஸ்ட் லெக்சராக போயிருந்தேன். அப்போ பேச சொன்னப்போ நான் வந்து புணர்வு யோகத்தை பற்றி தான் பேசினேன். அப்போ இதே வார்த்தை தான் சொன்னேன். எல்லோரும் ஸ்டன் ஆகிட்டாங்க. எல்லாமே பிஜி லெவலில் இருக்கிற மாணவர்கள். எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, அது எப்படியா பேசிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா நரநாராயணன் சார் பெரிய பஞ்சாங்க நிபுணர், பெரிய ஜோதிடர். சரி அப்படின்ட்டு இருக்கிறப்ப மேட்ரெல்லாம் முடிஞ்சிருச்சு, சபையை கலையுது. அவர் அந்த ஸ்டூடெண்ட்டை ஒருத்தர் எழுந்திரிச்சு நின்னார். சரி கேள்வி கேட்குறாராட்டு இருக்குன்றேன். அவங்க ஆசிரியர் அவர் நரநாராயணன். அவரை பார்த்து, ஐயா ஒரு நிமிஷம் நான் மேடையில் பேசணும் அப்படின்னாரு. வந்தார். சும்மா கேளுங்க ஐயா, சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. சந்தேகம் இல்லைங்க ஐயா, டாக்டர் ஐயா சொன்னது அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு. என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மணமேடையில் அந்த மணமகன் ஏதோ காரணத்தை சொல்லி வெளியேறிவிட்டார். திருமணம் நின்று விட்டது அப்படின்னு. அப்போ அங்கே புணர்வு பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கு. எப்பவுமே ஒரு யோகமோ அவயோகமோ எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கிரேடை பார்க்கணும், தகுதி தரம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கெட்டது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு யோகம் அப்படின்னு தரம் பிரிச்சுக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக இந்த லெவலில் தான் உங்களுக்கு பாதகம் வரும்னு சொல்லலாம். ஸோ இந்த புணர்வு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடையை தாமதத்தை தெரிகிறது, நிறுத்தவும் செய்யும். ஆனால் ஒரு முறை நின்று விட்டால் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் மிகச் சிறப்பாக நடக்கும், வெற்றியடையும். இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம், அது புணர்வு. அது வந்து பார்த்து எல்லா பெரியவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க, ஆனால் நடைமுறைக்கு வராது. மணமேடை கல்யாணம் பேச்சுவார்த்தையோடு நின்று போயிடும். அதே ஜாதகருக்கு இன்னொரு பொண்ணு வருதுன்னு வைங்க, அந்த பொண்ணும் அமையும், வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமையும், வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக வருவார். இதுதான் புணர்வு கொடுக்கக்கூடிய யோகம். முதல்ல கொடுத்தது தோஷம், அதையே வந்து அது யோகமாக மாற்றி தெரிகிறது. இதுதான் புணர்வை பற்றி நாம் சொல்லுவோம்.
அடுத்ததாக இப்போ நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து குடும்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தும் சார்? இப்போ குடும்ப தோஷங்கிறது குடும்பம்னா ஜாதகத்தில் எந்த இடத்த சொல்லுவோம்? 2ஆம் இடம். குடும்பஸ்தானம்னே பேர். அப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால், 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால், 2ஆம் இடத்துக்கு காரகம் பாதிக்கப்பட்டிருந்தால், எல்லா இடமே ஜோதிடத்தில் இந்த 3 தாங்க. ஸ்தானாதிபதி, வீடு, இந்த காரகம், இதுதான் 3 தான். இது பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி பாதிக்கப்படும்? அந்த வீடு பாதிக்கப்படுதா? எப்படி பாதிக்கப்படும்? ஒன்றே ஒன்று தான், பாபகர்த்தாரி யோகம். ஸோ ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் செவ்வாய், அல்லது ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் செவ்வாய். இந்த பாவக்கிரகங்களால் இந்த 2ஆம் வீடு சூழப்பட்டிருந்தால் நம்பர் 1 குடும்ப தோஷம். அடுத்தது, இவைகளே வீட்டிலே இருந்து உட்காந்துட்டாங்க. 2ஆம் வீடு ஆக்குபைடு பை ஆல் த 5 பிளானட்ஸு. என்ன? சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது, இந்த 5 கிரகங்களும். இதில் வந்து சனி, சூரியன், ராகு, இந்த 3 கிரகங்களும் வெட்டும் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அது இருந்த இடத்தை ஒரு வழி பண்ணிடும், பிரித்து வைக்கும். அப்போ 2ஆம் இடம் பிரிக்கப்படும், கெட்டு போயிடும். அப்படின்னா பிரிக்கிறதுனா என்ன? அந்த 2ஆம் இடம் வளர்ச்சி இல்லை அப்படின்னா, வளர்ச்சி எப்போ வரும்? கல்யாணம் ஆச்சுன்னா வரும், புது வரவு வருது. அப்போ திருமண தடை, திருமண தாமதம், இது எல்லாமே இந்த குடும்ப தோஷம் தருகிறது. குடும்பத்தில் மற்ற உறுப்பினர் இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் எதுவும் சொத்து பத்து வளர்ச்சி இல்லை, புத்திர தோஷத்தையும் தரும். ஸோ இது எல்லாமே குடும்ப தோஷத்துக்குள்ளார வருது. பாவக்கிரகங்கள் அதை ஆக்குபை பண்ணியிருந்தா, ஈவன் அதை பார்வை செலுத்தினா கூட போதும். முதல்ல இடத்துக்கு நாம் பாவகர்த்தாரி யோகத்தை சொன்னோம். இப்போ பாவகர்த்தாரி யோகமே இப்போ நாம் சொன்ன ஒரு சுபக்கிரகங்கள், அந்த சந்திரன் ஒரு வீடு அல்லது குருவோட வீடு 2ஆம் வீடாக இருந்ததுன்னு வைங்க, அந்த குருவோ அல்லது சந்திரனோ சுக்கிரனோ பாவகர்த்தாரி யோகத்தில் இருந்தாலும் போச்சு, அதுவும் உங்களுக்கு குடும்ப தோஷம்தான். எல்லாமே அந்த 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போது இந்த தோஷத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம் சார்? குடும்ப தோஷத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணம், நமக்கு திருமண தடைக்கு குடும்ப தோஷம்ங்கிறது. குடும்ப தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. இந்த குடும்ப தோஷம் ஏன் வருதுன்னா, முன்பிறவியில் நம்ம உடன் பிறந்த பங்காளிகளுக்கு நாம் செய்த துரோகம், அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதை அனுபவிக்கிறதுக்கு இப்பிறவியில் நீ வந்து உனக்கு குடும்ப வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தோஷத்துக்கு பரிகாரம் அதுதான். நாம் செஞ்சது பங்காளிக்கு துரோகம் பண்ணணும். அப்போ இந்த செய்யக்கூடிய பரிகாரத்தை பங்காளியை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். அவ்வளோதான் கான்செப்ட். என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து, இந்த கரி நாள், தனி நாள், மரண யோகம் அதெல்லாம் இல்லாத ஒரு நாள், அல்லது செவ்வாய் சனி இல்லாத நாள், ஒரு சுப தினத்தில் ஒரு புனிதமான நதியில், உங்கள் ஊருக்கு பக்கத்தால், அதுக்குன்னு ராமேஸ்வரம் போய் தண்ணி கொண்டான்னு சொல்லலை, புனிதமான தீர்த்தம் ஒரு குடம் எடுத்து, அந்த குடத்தை வந்து வெள்ளை துணியால் மூடி கயிறு போட்டு கட்டி நம்ம வீட்டு பூஜை ரூமில் கொண்டாந்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் ஜோதிடரை கலந்துக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஐயர்கிட்ட, வழக்கமான ஒரு செஞ்சு தரக்கூடிய ஐயரை, சிவ ஹோமம் அல்லது சுப்பிரமணியர் ஹோமம் அல்லது 2மே சிவசுப்பிரமணிய ஹோமம் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவர் வந்து செஞ்சு தருவார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் பங்காளிகளை அழைக்க வேண்டும். அண்ணன்னா பெரியப்பா வீட்டார்னா, சித்தப்பா வீட்டார்னா, அவங்க தான் பங்காளி, கூட பிறந்த பங்காளி இல்லை. அந்த பங்காளிகள் எல்லாம் அழைச்சி இந்த மாதிரி ஒரு ஹோமம் பண்ணுறேன், விசேஷம், நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப துணிமணி எடுத்து தர வேண்டும். வசதி இல்லை அப்படின்னா அந்த பங்காளியில் மூத்தவர்களுக்கு மாற்றமாக வேஷ்டி சட்டை எடுத்துக்கணும். பொம்பளைங்களாக இருந்ததுன்னா ஒரு ஜாக்கெட் துண்டு, ஒரு சாரி எடுத்து கொடுங்க பெரியவங்களுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் கௌரவிக்கிறது தான் இந்த யோகத்தில் முழுமையடையும். அவங்கள வரவழைச்சி ஐயரை வச்சுக்கிட்டு அன்றைக்கி தண்ணி கொண்டாந்தோம் இல்லைங்களா, தீர்த்தம், அதை கொண்டாந்து வச்சு ஹோம பூஜை செய்வார் அவர். அதை வச்சுக்கிட்டு ஹோமம் வளர்த்து அது பூஜையெல்லாம் பண்ணுவார். அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, சொர்ணாபிஷேகம். அந்த தண்ணினால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி விட்ருணும். உங்களுக்கு புதுசாக ஒரு துணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதை துணியை மாற்றிட்டு இதை வந்து ஓடுற தண்ணியில் விட்டணும், ஆற்றுல. அல்ல ஆறு இல்லை அப்படின்னா குளத்தில் தூக்கிப்போம். இந்த மாதிரி செஞ்ச நிறைவு பண்ணிவிட்டு ஐயருக்குள்ள தட்சணையை கொடுத்துட்டு வந்த பெரியவங்களுக்கு அன்னதானம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும்.
இந்த மாதிரி வாங்கினா குடும்ப தோஷ பரிகாரம் நீங்குகிறது. ஸோ இப்போ வந்து நிறைய தோஷங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திக்கிறது வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம். ஸோ பிரம்மஹத்தி தோஷத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் வந்து அந்த ஜாதகர் சந்திப்பாங்க சார்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரம்மஹத்தி தோஷங்கிறது குரு சனியோட சேர்க்கையினால் வரக்கூடியது. குரு சனி வந்து பொதுவாக நல்லது, பொருளாதாரத்துக்கு மிகச்சிறப்பு, தொழிலுக்கு மிகச்சிறப்பு இந்த காம்பினேஷன். பட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப சமாச்சாரத்துக்கு வர்றப்ப இது வந்து தோஷத்தை தான் காட்டுது, குடும்பத்தை விருத்தி செய்ய விடுறதில்ல. பொதுவாக குரு சனி ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த மேஷ ராசி பாதிக்கப்படுது. மேஷத்திலேயே அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அந்த சேர்க்கை இருந்த ராசியும் பாதிக்கப்படும், மேஷமும் பாதிக்கப்படும். அப்போ மேஷ லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீட்டில் வந்து பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இது வந்து குடும்ப தோஷத்துக்கு ஒரு செகண்டரியாக இதை நாம் வச்சுக்கலாம். ஏன்னா பிறகு அந்த தோஷமானது குடும்ப வளர்ச்சியை தான் பாதிக்கிறது. குடும்ப வளர்ச்சின்னு சொல்கிறப்ப புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறது, திருமண தடையை ஏற்படுத்துகிறது, தொழில் முன்னேற்றம் இல்லாமல் எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ பிரம்மஹத்தி தோஷம் வந்து அதுக்கு பரிகாரம் வந்து கோயிலில் தான் செய்யணும். அந்த கோயிலில் நாம் செய்கிறது வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் தாண்டி திருவிடாமருதூரில் மகாலிங்கேஸ்வரர் சன்னதி ஒன்று, கோயில் ஒன்று பெருசாக இருக்குது. இந்த பிரம்மஹத்திங்கிறது ஒரு அசுரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துர்த்தேவதை. இந்த துர்த்தேவதை வந்து பாண்டிய ராஜா வந்து பிடிச்சிக்குது, விடமாட்டேங்குது. அதனால் அவர் வந்து உடல் உபாதையினால், வயிற்று வலியினால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்துக்கு ஈஸ்வரன் மதுரையில் பாண்டிய ராஜா மதுரை தானே தலைநகர், அங்கே மதுரை சொக்கநாதர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, சோழராஜா படையெடுத்து வருவார். இந்த படையெடுத்து வர்றப்போ அந்த சோழனை விரட்டிக்கிட்டே நீ கும்பகோணத்தில் போனீங்கன்னா பக்கத்தால் இந்த மகாலீஸ்வரர் இருக்கார், அந்த மகாலிங்க கோயிலில் போய் நீ வந்து அந்த ஆண்டவன்கிட்ட நான் தான் அங்கே இருப்பேன், நீ வந்து வேண்டிக்க, உனக்கு அது வந்து எல்லா வயிற்று பிரச்சனை வலியெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறப்ப அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதா கதை. அப்போ அந்த பிரம்மஹத்தி இவரை துரத்திக்கிட்டே வருது, நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்ட்டு. அவர் கோயிலுக்குள்ளே போன உடனே பார்த்தா இவர் கோயில் கோபுரத்தில் ஏறிட்டார் பிரம்மஹத்தி. ஏன்னா ஈஸ்வரனுக்கு முன்னால் போகாது, இதெல்லாம் துர்க்கிரகங்கள், அதனால் நீ வெளியே தானே வந்தாகணும், நான் மறுபடியும் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுதான். அந்த இதில் போய் அவர் சாமியெல்லாம் கும்பிட்டு அவருக்கு உண்டான அபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்போ அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு, பிரம்மஹத்தின்னா நீ வந்து இதே வழியில் போகக்கூடாது, நீ கிழக்கு வாசல் வழியாக வந்துட்டு நீ மேற்கு வாசல் வழியாக வெளியே போங்க மகாராஜான்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்புகிறாரு. இந்த பிரம்மஹத்தியும் வரும்னு காத்துக்கிட்டு இருந்து ஏமாந்து போய் டிஸப்பியர் ஆகிடுது அப்படிங்கிறது கதை. அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு அந்த திருவிடாமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் வந்து அருமையான பரிகாரம். இல்லை எல்லா இடத்துக்கும் நாங்கள் போக முடியாது அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தால் இருக்கிறது கொடுமுடி, அங்கே மும்மூர்த்திகளும் இருக்கிறது, சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேர் இருக்கிறதுனால யார் அந்த சாபத்தை கொடுத்தாலும் சரி அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ கொடுமுடியில் போய் அந்த ஈஸ்வரன் சன்னதியில் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் பண்ணிக்கலாம். பொதுவாக எல்லோரும் சொல்கிறது அங்கே தான் அந்த இதுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் சிறப்பாக ரிலீவ் ஆகுது அந்த இடத்துல. அடுத்த வந்து புத்திர தோஷம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திருமணத்தோடு வந்ததுன்னா திருமணங்கள் செஞ்சுக்கிறதே காமத்துக்காக அல்ல, இது வந்து புத்திர வம்ச விருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் திருமணம். அப்போ புத்திர தோஷங்கிறப்ப அவருடைய சந்ததியை அத்து போகுது. அப்போ அது ஒரு பெரிய தோஷம், நீங்கள் பிறப்பு எடுத்ததுலேயே ஒன்றும் புண்ணியம் இல்லைங்கிற கணக்குக்கு வந்துடுது. இதுவும் புத்திர தோஷத்தை அடைந்த ஜாதகர்கள் செய்த பாவம்தான், முன்பிறவில் செய்த பாவம்தான் இப்போ தோஷமாக வருகிறது. அப்போ இந்த புத்திர தோஷங்கிறதுக்கு புத்திர பாவம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் வந்து புத்திர பாவம்னு சொல்கிறோம். 5 குடையவர் காரக கிரகம்னு பார்த்தா குரு பகவான். ஸோ இந்த 3 கிரகம், இந்த 3 சங்கதிகள் நல்லபடியாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ 5ஆம் பாவம் அது பாவ வீடாக இருந்தாலும் சரி, சுவர் வீடாக இருந்தாலும் சரி, வலுவுடன் இருக்க வேண்டும். வலுவுடன் இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி அந்த வீட்டில் இருக்கலாம், உச்ச வீட்டில் இருக்கலாம், அல்லது நட்பு வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்து சுபர்கள்னால் நான் சொல்கிறது இயற்கை சுபர்கள், குரு சுக்கிரன் புதன் சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவர்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தது அப்படின்னா அந்த இடம் வலுப்பெறுகிறது, இவருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்தாலே சொல்லிடலாம். சரி, அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் பாவக்கிரகமாக இருக்கட்டும் அல்லது சுபக்கிரகமாக இருக்கட்டும், அவர் மேற்சொன்னபடி சுபரால் பார்வை பெற்றாலும் சேர்க்கை பெற்றாலும் அவர் வலுப்பெறுகிறார், அவரும் கொடுப்பதற்கு தகுதியுடையவர். 3வது குரு பகவான்.
நாம் எடுத்துறதுமே குரு பகவான் காரகம்னு வர்றப்ப முதல்ல வீட்டு அதிபதி இவங்கள தான் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குதா இல்லையாங்கிறத அங்கே முடிவு பண்ணிடுறோம். கொடுக்கக்கூடியவர் வெளியில் இருக்கிறார் குரு பகவான். அப்போ அவர் மனசை வச்சாருன்னா உங்களுக்கு நல்லதுங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ குரு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 100% பியூரு. அதனால் எந்த ஒரு களங்கமும் இல்லை. எவன் தனக்கு தப்பு செஞ்சாலும் அவர் பொறுத்து கொள்வார். அந்த மாதிரி ஒரு உத்தமர். அவருடைய பார்வையோ அவரையே பலப்படுத்துறது. அவர் எங்கே பலப்படுவார்? உச்ச வீட்டில் இருந்தால் பலப்படுவார், அல்லது மற்ற சுபக்கிரகங்களின் பார்வையில் இருந்தால் பலப்படுவார், அல்லது வர்க்க சக்கரங்களில் நிறையா கோபுராம்சம் அந்த மாதிரி வருகிறீங்களா மோர் தென் 4-5 வருஷம் வர்க்க சக்கரங்களில் அவர் வலுப்பெற்றிருக்கார். குறிப்பாக சப்தவம் 7வது. ஸோ சப்தம வர்க்கத்தில் அவர் வந்து வலுவாக இருந்ததுன்னா சூப்பர். அது கண்டிப்பாக அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டு. இதுக்கு நெகட்டிவாக அந்த வீடு கெட்டு போகிறது, அந்த வீட்டு அதிபதி கெட்டு போகிறது, அல்லது குரு பகவான் பலவீனமாகிறது. இப்போ கெட்டு போகிறது பலவீனமாகிறதுன்னா நீச்சமாகிறது, வக்கரமாகிறது, அஸ்தங்கமாகிறது, இந்த மாதிரி ஷட்வர்க்கத்தில் பலம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தாமதமோ தடையோ வரும். புத்திரமே வராது அப்படின்னு சொன்னால் 5ஆம் பாவம் அபுத்திர யோகமாக இருக்கும். அபுத்திர ராசிங்கிறத மிதுனம், சிம்மம், விருச்சிகம், இதுதான் அபுத்திர ராசிகள்னு சொல்கிறது. இங்கே அபுத்திர கிரகங்கள்னு சொல்கிறது சனி, புதன், கேது. இது வந்து அலிக்கிரகங்கள். ஸோ இந்த அலிக்கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருந்து, அதுவும் புதனுடைய வீடு, அதுதான் அதனால தான் மிதுன வீட்டை நாம் சொல்கிறோம். அப்படி அவங்க ஆக்குபை பண்ணியிருந்து சுபருடைய பார்வையோ செயற்கையோ இல்லாமலும் போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து புத்திரம் கிடைப்பது துர்லபம். அது அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சோடக வர்க்கம் 16 வர்க்க சக்கரமும் போட்டு பார்த்து ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணினா தான் எடுக்க முடியும். பொதுவாக நாம் பார்க்குற ராசி அம்சம் இந்த மாதிரி போகிறதுல இந்த மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் மறைந்தால், அல்லது 6க்குடையவர் 5ஆம் இடத்துல வந்தாலோ, அல்லது இந்த மாதிரி அலிக்கிரகங்கள் 5ஆம் இடத்துல போய் நின்றாலோ, அல்லது குருவோட சேர்க்கை பெற்றாலோ, இது எல்லாமே பிரச்சனை. இது எல்லாமே புத்திர யோகத்தை தடை செய்யக்கூடிய காரணிகள். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து லவ் மேரேஜ்க்கு உண்டான காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஆரம்பித்து நம்ம தோஷங்கள், இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கும், அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அடுத்தடுத்து. நன்றி. நன்றி.